Good morning, students. Social science class. Now, page number 56. Page number 56. 9th standard social. Page number 56. 4.6. Jainism and Buddhism. Jainism and Buddhism. அதாவது ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 அந்த லெசனில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். தென் பேஜ் நம்பர் 56 ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஜெயினிசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயினிசம் அதாவது சமண சமயத்தை பற்றி படிக்கிறது. சமண சமயம் மற்றும் பௌத்த சமயம். அதாவது ஜெயினிசம் அண்ட் புத்திசம், புத்த சமயம் அல்லது பௌத்த சமயம், ஜெயின் சமண சமயம். ஓகே. Now, Mahavira, birth and life, Jainism. இந்த ஜெயினிசம் பற்றி படிக்கும்போது முக்கியமாக சொல்லப்போனால் மகாவீரா அவருடைய வாழ்க்கை, அவர் பிறப்பிடம், யாரால் இந்த சமயம் உருவாக்கப்பட்டது என்பதை இதை நம்ம பார்க்க போகிறோம். ஜெயினிசம். Vardhamana Mahavira was born in 519 BC, that is BCE, at Kundagrama near Vaishali. His mother was Trishala, a Lichavi princess. அதாவது இந்த மகாவீரன் வைசாலிக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 599ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. கிமு 599. அவங்க அம்மா லிச்சாவி இனத்தை சேர்ந்த ஒரு பிரின்சஸ், இளவரசி. He spent his early life as a prince and was married to a princess named Yasoda. அதாவது தனது இளமை பருவத்தில் சொல்லப்போனால் ஒரு இளவரசராகவே கழித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மகாவீரரை பற்றி நம்ம சொல்லும் போது, ஏன்னா யசோதா என்ற இந்த இளவரசி அவர் மணந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரின்சஸ் அண்ட் நேம்டு யசோதா, married to a princess named Yasoda. The couple had a daughter. அவங்களுக்கு ஒரு மகன். At the age of 30, he left his home and became an ascetic. அதாவது அவர் 30வது வீட்டை விட்டு வெளியேறினார். என்ன ஆனார்னா ஒரு துறவி, ascetic. He became an ascetic for over 12 years. அதாவது 12 ஆண்டு காலம் அவர் கடுமையாக தவம், அதாவது தெய்வத்தையே வணங்கி கொண்டே இருந்திருக்கார். தவம் செய்து பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்குறோம். மகாவீரா wandered from place to place, subjecting himself to severe penance and self-mortification. In the 13th year of his accession, he acquired the highest knowledge and came to be known as Jaina, the conqueror. அதாவது உலகை வென்றவர், அதாவது ஜீனர்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவர் துறவியாக ஆனார் நம்ம பார்த்தோம். 12 ஆண்டு காலம் அவர் கடுமையாக தவம் செய்து பல இடங்களுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 13வது வயதில் அந்த இதில் பார்த்தா ஒரு உயரிய ஞானம் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கணும். அதாவது உலகை வென்றவர் இல்லையா, த கான்குரர் அண்ட் த மகாவீரா, கிரேட் ஹீரோ. Jains believe that Mahavira came in a long line of Tirthankaras and he was the 24th and the last of them. Rishabha was the first Tirthankara and Parshvanath the penultimate or the 23rd. Mahavira travelled extensively as a preacher in the kingdoms of Magadha. மகாவீரா பல இடங்களுக்கு
பயணப்பட்டு பல இடங்களுக்கு எல்லா பக்கம் போய் தெய்வத்தை போய் வணங்கியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அவர் அதாவது தீர்த்தங்கர்களின் நீண்ட பரம்பரையில் வந்தவர். அவர் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கர் என்றும் அவரை சொல்கிறாங்க. ரிஷபர் என்பவர் தான் முதல் தீர்த்தங்கர். இதில் நம்ம பார்க்குறோம் ரிஷபா த ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஓகே. 23rd, Mahavira traveled extensively as a preacher in the kingdoms of Magadha, Vedaga and Anga. Magadha rulers Bimbisara and Ajatasattu were influenced by his teachings. அதாவது பிம்பிசாரனும் அஜாதசத்ருவும் அவருடைய போதனைகளால் என்னன்னாங்களா, அதாவது ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். மகாவீரோட போதனைகளால் இவர்கள் என்னது பிம்பிசாரன் அஜாதசன் ஈர்க்கப்பட்டார்கள். மெகதா ரூலர்ஸ், thousands of people became his followers. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை என்ன பண்ணாங்க, பின்பற்ற தொடங்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். became his followers. After 30 years of preaching, Mahavira died at Pavapuri in 527 BC at the age of 72. அதாவது 572 பார்த்தோம்னா 72வது வயதில் இவர் பவபுரியில் மகாவீரர் என்னது டைடு காலமானார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான பார்த்தோம்னா மகாவீரோட போதனைகள் டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த 3 பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம், அதாவது 3 ரத்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமண மதத்தின் முக்கியமான 3 கொள்கைகள். த 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஆல்சோ நோன் அஸ் 3 ரத்னாஸ் ஆர் த ஃபாலோயிங். 1, ரைட் ஃபெய்த். நம்பர் 2, ரைட் நாலேஜ். 3, ரைட் ஆக்ஷன். 1, ரைட் ஃபெய்த். பிலீஃப் இன் த டீச்சிங்ஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் மகாவீரா. அதாவது மகாவீரன் போதனைகள் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல். அப்போ நன்னம்பிக்கை. ரைட் ஃபெய்த்னா நன்னம்பிக்கை. 2, ரைட் நாலேஜ், ஒரு நல்ல அறிவு திறமை. அக்செப்டன்ஸ் ஆஃப் த தியரி தட் தெர் இஸ் நோ காட் அண்ட் தட் த வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் எ கிரியேட்டர். அதாவது கடவுளே இல்லை, உலகம் படைத்தவன் கடவுள் இல்லாமல் என்னது அது இருந்து வருகிறது என்று இவருடைய போதனை. இது ஒன்று. ஃபஸ்ட் பாயிண்ட் ரைட் ஃபெய்த் நன்னம்பிக்கை. செகண்ட் ரைட் நாலேஜ் நல்ல அறிவு. தேர்ட் ரைட் ஆக்ஷன் நன்னடத்தை. நடத்தலையும் ஒரு முக்கியமானது. இட் ரெஃபர்ஸ் டு த மகாவீராஸ் அப்சர்வன்ஸ் ஆஃப் த 5 கிரேட் vows. இந்த நன்னடத்தைன்னு பார்த்தோம்னா 50 சூழ்நிலைகள். 1 ஏ அகிம்சா, அதாவது எந்த உயிரினத்தையும் என்னது துன்புறுத்தக்கூடாது, அகிம்சா. பி ஆனஸ்டி, நேர்மையாக இருப்பது. சி கைண்ட்னஸ், கருணை காட்டணும், அதன் மீது ஒரு கருணை காட்டுறது, ஒரு அன்பு செலுத்துறது. 4வது சொல்ல போனோம்னா ட்ரூத்ஃபுல்னஸ். டி ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது உண்மையுடன் இருப்பது. அண்ட் லாஸ்ட் நாட் கவெட்டிங் ஆர் டிசைரிங் திங்ஸ் பிலாங்கிங் டு அதர்ஸ், அதாவது பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் நன்னடத்தை. முக்கியமான கொஸ்டின். தென் ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம், இந்த சமண சமயம் எங்கெல்லாம் பரவிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். In order to spread his new faith, Mahavira founded monasteries. The Jaina monks who led a very austere life. In northern India, this new faith was patronized by rulers such as Dhanananda, Chandragupta Maurya and Karavala. இந்த சமண சமயம் பரவத்தி நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சொல்லணும்னா வட இந்தியாவில், அதாவது தனநந்தர், சந்திரகுப்த மௌரியர், கரவேலன் போன்ற அரசர்களின் ஆதரவு இருந்தது. அதனால் வட இந்திய தேசத்தில் இந்த ஜெயினிசம் பரவிச்சு. There was a notable followers of Jainism in
Karnataka and Western India during the 4th century BC. அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா கர்நாடகத்திலும் மேற்கு இந்தியாவிலும் இந்த மதத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தது நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தென் 4th century BC, Jainism encouraged the public spirit among all who embraced it. Varna system practiced by Brahmanas was challenged. People were spared from the costly and elaborate rituals and sacrifices. Mahavira believed that all objects, both animate and inanimate, have souls and various degrees of consciousness. They possess life and feel pain when they are injured. இந்த மகாவிடைய இந்த சமண சமயம் பரவுவதற்கு, அதாவது வர்ணாசிரம முறையை எதிர்த்தது இந்த கொள்கையை மக்கள் அதிகமாக பின்பற்றது ஒரு காரணம். அதாவது ஆடம்பர சடங்குகளும் பலிகளையும் இவங்க என்னதுதாங்க கைவிட்டாங்க. உயிருள்ள உயிரற்ற என அனைத்து பொருட்களுக்கும் ஒரு உணவு உண்டு என்று மக்கள் உணர்ந்தாங்க. அதனால் இந்த மகாவீருடைய போதனையில் மக்கள் பின்பற்றதுனால இந்த சமண சமயம் பரவிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Have souls and various degrees of consciousness. They possess life and feel pain when they are injured. Spirit of Jainism. இந்த சமண சமயத்தை நம்ம பார்க்குறோம். சமண சமயத்துடைய ஸ்பிளிட், அதாவது ஒரு பிளவு, உடைப்பட்ட பகுதி. ஏன்னா காலப்போக்கில் போவதில் அது கொஞ்சமாக அது அப்படியே கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிருக்கு. Split in Jainism. In course of time, Jainism split into 2 branches, namely the Digambaras, sky clad, and the Swadambaras, white clad. அதாவது காலப்போக்கில் போனால் இந்த சமணம் எப்படின்னா திகம்பரர், சுவம்பேதரர் என 2 பிரிவுகளாக என்னது பிரிவு. திகம்பராஸ் ஸ்கை கிளாட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது திசையே ஆடையாக உடுத்தியவர்கள், திசையே ஸ்கை கிளாட். அண்ட் சுவம்பராஸ் நம்ம பார்க்கணும் ஒயிட் கிளாட், வெண்ணிற உடை உடுத்தியவர்கள், வெண்ணிற உடை உடுத்தியவர்கள் ஏன்னா 2 பிரிவுகள் இதில் நம்ம பார்க்குறோம். டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசம். இந்த சமயம் வீழ்ச்சி அடைந்தது. The lack of royal patronage, the severity, factionalism and spread of Buddhism led to the decline of Jainism in India. அதாவது அரசு ஆதரவு இன்மை, அதாவது லேக் ஆஃப் ராயல் பேட்டர்னேஜ், அரசு ஆதரவு இல்லை. இட்ஸ் செவரிட்டி, அதாவது கடுமை, பிரிவு மனப்பான்மை, இல்லையா, இதெல்லாம் பார்க்குறோம். புத்த மதத்தின் வரவு, அடுத்த சமயம் வருது உள்ள, இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமயம் அப்படியே என்னது கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய காரணமாக ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். அதான் டெக்லைன் ஆஃப் ஜெயினிசம். தென் புத்திசம். பௌத்த சமயத்தை நம்ம படிக்கிறோம். அதான் புத்த சமயம், பௌத்த சமயம், அதாவது புத்த சமயம், புத்திசம். கௌதம புத்தா, பர்த் அண்ட் லைஃப். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சமண சமயம், அதில் வந்து மகாவீரா. நவ் புத்திசம். கௌதம புத்தா வாஸ் த சன் ஆஃப் சுதோதனா. இந்த கௌதம புத்தர் இப்போ நம்ம பார்த்தோம்னா சன் ஆஃப் சுதோதனா, த சீஃப் ஆஃப் த சாஸ்ட்ரியா கிளான் ஆஃப் த செக்கியாஸ் ஆஃப் கபிலவஸ்து இன் ப்ரெசன்ட் டே நேபாள். அப்போ நம்ம நேபாள்னு இப்போ சொல்கிறோம் ஒரு நாடு, ப்ரெசன்ட் டே. இதுக்கு முன்னாடி அதுக்கு நேம் வந்து கபிலவஸ்து. அப்போ கௌதம புத்தர் இன்றைய நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்தில் பிறந்திருக்காரு, ப்ரெசன்ட் டே நேபாள். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சீஃப் ஆஃப் எ சாஸ்ட்ரியா கிளான், அப்போ அவங்கள சாஸ்ட்ரிய மரபை பின்பற்றினவங்க. ஹிஸ்
given name was சித்தார்த்தா. அப்போ இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தோம்னா சித்தார்த்தா. As he belonged to the Sakya clan, he was also known as Sakya Muni. Sakya Muni. அப்போ சாக்கிய முனி என்று இவருக்கு ஒரு பேர், சாக்கிய முனி. He was born in 567 BC in Lumbini garden near கபிலவஸ்து. கபிலவஸ்து. அப்போ லும்பினி கார்டன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அது வனம். அங்கே அவர் பிறந்திருக்கார் கபிலவஸ்துல. ஹிஸ் மதர் மாயாதேவி Mahamaya died after a few days of his birth, and he was brought up and he was brought up and he was brought up his mother was Mayadevi, died after a few days or his birth, and he was brought up by his stepmother. அப்போ இவர் வந்து ஸ்டெப் மதரால் வளர்க்கப்பட்டார். ஏன்னா அவனுடைய மதர் இறந்து போனதுனால ஸ்டெப் மதர்னால என்னது வளர்க்கப்பட்டார். In order to divert his attention towards worldly affairs, his father got him married at the age of 16 to a princess called Yasodhara. He led a happy married life for some time and had a son by name Rahula. அப்போ இவர் வந்து லும்பினி வனத்தில் பிறந்தார்னு பார்த்தோம். இவங்க அம்மா அவர் பிறந்த சில நாட்களே மறந்து, அதனால் ஸ்டெப் மதர் அவங்களால தான் இவர் வளர்க்கப்பட்டார் இல்லையா. அப்போ இவருக்கு சித்தார்த்தின் தந்தை அவருக்கு 16 வயதில் யசோதரா என்ற ஒரு இளவரசரை மணமுடித்து வைத்தார் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஃபாதர் காட் ஹிம் மேரிட் அட் தி ஏஜ் ஆஃப் 16 to a princess called Yasodhara. He led a happy married life for some time and he had son by name Rahula. One evening, while Siddhartha was passing through the city, he came across an old man who had been abandoned by his relatives. அதாவது ஒரு நாள் மாலை சித்தார்த்தர் அந்த நகரை அப்படி சுற்றி வந்தாராம். அப்போ உறவினர்கள் கைவிடப்பட்ட ஒரு முதியவர், அதாவது ஒரு நோயாளி மாதிரி இல்லையா, கதறிக்கொண்டே இருக்கிறதெல்லாம் இவர் பார்க்குறார். இறந்த அந்த உடலை சுற்றி அழுது கொண்டிருந்த உறவினர்கள் ஆகியோரை இவர் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லி இந்த இதில் நம்ம பார்க்குறோம். Who had been abandoned by his relatives, a sick man crying with pain and a dead body surrounded by weeping relatives. Siddhartha was deeply moved by these sights. He also saw an ascetic who had renounced the world and found no sign of sorrows. அப்போ இந்த காட்சி அவர் பார்க்குறாரு, மனவேதனை அடைகிறார். அதாவது உலகை துறந்த ஒரு துறவி ஒருவர் எந்த விதமான துயரமின்றி இருப்பதை இவர் வந்து பார்க்குறார். He also saw an ascetic who had renounced the world and found no sign of sorrows. These 4 great sights prompted him to renounce the world and search for the cause of suffering. In 537 BC, அதாவது கிமு 537 தனது 30வது வயதில் அவர் தனது மகனை துறந்து அரண்மை விட்டு வெளியேறி அதாவது உண்மையை தேடி காட்டிற்கு சென்றார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். In 537 BC, he left his palace and went into the forest in search of truth. In the course of his wanderings, he sat under a pipal tree for several days until he attained enlightenment. அப்போ அதாவது காட்டிற்கு சென்றதை நம்ம பார்க்கணும். அங்கெங்கும் அலைந்து திரிகிறார், அதாவது கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு அரச மரத்தின் அடியில் இவர் வந்து இருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அரச மரத்து அடியில் இருந்து கடவுளை அப்படி மெய்மறந்து வணங்கிட்டு இருக்கார்.
அதாவது இதனால் அவருக்கு வந்து ஒரு மெய்யறிவு கட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். திஸ் பிளேஸ் வேர் ஹி அட்டெண்ட் என்லைட்மெண்ட் த மகாபோதி டெம்பிள் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் போத் கயா பீகார். அப்போ பீகாரில் உள்ள புத்த கயா அதான் மகாபோதி கோவில், இவர் மெய்யறிவு அடைந்த அந்த இடத்துக்கு இப்பவும் மகாபோதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பேரா. ஆஃப்டர் ஹிஸ் என்லைட்மெண்ட் Buddha decided to impact his knowledge to the people. He went to Varanasi and gave his first sermon at Sarnath. அது தனக்கு மெய்யறிவு ஏற்பட்டதும் இந்த மாதிரி அவர் கடவுளை வணங்கினால ஒரு மெய்யறிவு அவருக்கு கிட்டிச்சு. தமது அறிவை மக்களுக்கு அளிக்க புத்தர் முடிவு செய்தார். அதனால் இவர் புத்த கயாவிலேருந்து வாரணாசி சென்றார். அப்போ அங்கே சென்னதில் சாரநாத்தில் தான் தனது முதல் போதனையை செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். He went to Varanasi and gave his first sermon at Sarnath. He preached in the kingdoms of Magadha and Kosala. A large number of people became his followers. அப்போ நிறைய அவருடைய போதனையை பின்பற்றினாங்க. மக்களுக்கு பிடித்தமானபடி போதிச்சார், நிறைய பேர் பின்பற்றினாங்க. A large number of people became his followers, including his own family. After 45 years of preaching, he breathed his last in 487 BC at Kushinagar near Gorakhpur in Uttar Pradesh at the age of 80. அப்போ 45 ஆண்டுகள் நிறைய ஒரு சீடர் ஆகிறாங்க நம்ம பார்க்குறோம். 45 ஆண்டுகள் போதனை செய்த பிறகு 487 கிமு கிறிஸ்துவுக்கு முன் 487 தனது 80வது வயதில் இவர் வந்து 80 குஷி நகரம், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் என்ற பரிநிர்வாணம் அடைந்தார். இல்லையா, குஷி நகரங்கிற இடத்துல இவர் ஒரு பரிநிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு அதில் பார்க்கணும். டீச்சிங்ஸ் ஆஃப் புத்திசம் 4 great truths. 4 பெரும் உண்மைகள். 1. There is suffering and sorrows in this world. 2. The cause of human suffering is desire and craving. 3. This pain or sorrow can be removed by suppressing desire and craving. 4. This is to be achieved by leading a disciplined life or by following what Buddha called the Noble Eightfold Path. அதாவது 4 பேர் உண்மைகளில் ஒன்றாவது சொல்லப்படணும்னா, உலகமும் துன்பமும் துயரமும் நிறைந்தது. இந்த உலகம் துன்பம் துயரம் உடையதான். 2வது பாருங்கள், ஆசையும் ஏக்கமும். இந்த உலகத்தில் துன்பத்திற்கு இது ஒரு காரணம். 3வது பார்த்தோம்னா, ஆசை ஏக்கத்தை அடக்குவதன் மூலம் இந்த துன்பம் அல்லது வலியை போக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The pain of sorrow can be removed by suppressing desire and craving. 4th வந்து இதை ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அல்லது புத்தர் கூறிய உத்தமமான எண்வழி பாதை, அதாவது 8fold path அப்படின்னு பார்க்கணும். எண்வழி பாதை, புத்தர் கூறிய உத்தமமான எண்வழி பாதை மூலம் இதை அடையலாம். 1. Then 2. Attainment of nirvana, அதாவது நிர்வாணம் அடைதல். புத்தரின் போதனையின்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஆனந்தம் அல்லது நிர்வாணத்தை அடைய வேண்டுமெனில் அது ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அக்கார்டிங் டு புத்தா, a person should aim at attainment of nirvana or the highest bliss, and it could be achieved by any person by leading a virtuous life and by following the Noble Eightfold Path. 3. The Noble Eightfold Path. The Noble Eightfold Path. உன்னதமான எண்வழி பாதை. Buddha preached a new path to attain the purest state of mind. 1. Right views. 2. Right aspirations. 3. Right speech. Right action. Right livelihood.
right effort, right mindfulness, right contemplations or meditation. பார்க்குறோம். ஒன், அதாவது நன்னம்பிக்கை. ரெண்டாவது நல்ல ஆர்வம். மூணாவது நற்பேச்சு. நாலாவது நற்செயல். நம்பர் 5 நல்வாழ்க்கை முறை. 6 நன்முயற்சி. 7வது நற்சிந்தனை. லாஸ்ட் நல்ல தியானம், மெடிடேஷன். Buddha preached that he who practices the eightfold path can attain the highest and the purest state of mind. Now, the Bauddha Samayam பரவுதல், spread of Buddhism. Buddha, in order to carry his message to different parts of India, established the Buddhist Sangha or the holy order of monks. The bhikshus are the monks. அதாவது மாங்ஸ்னா ஆண் துறவிகள். இப்போ ஆண் துறவிகள், பெண் துறவிகள், நன்ஸ் பெண் துறவிகள், பிக்ஷுஷ் மாங்ஸ் ஆண் துறவிகள், அண்ட் பிக்ஷுனிஸ் நன்ஸ் பெண் துறவிகள் were enlisted for spreading the faith, and they were required to lead a life of purity and poverty. Buddhism spread off. அப்போ ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசத்தை பாருங்கள். புத்தம் எங்கெல்லாம் பரவிச்சுன்னு பார்க்கணும். ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் ஏசியா, ஸ்ரீலங்கா, திபெத், சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆஃப் சைனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான் அண்ட் வியட்நாம். அப்போ இந்த பௌத்த சமயம் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பரவிருக்கு. ஆசியா, இலங்கை, திபெத், தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு இந்திய நாடுகளான சீனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், இப்படி எல்லா நாடுகளுக்கும் பரவிது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் புத்திசம், இந்த பௌத்த சமயத்தில் சில பிளவுகள், இந்த புத்த சமயத்தில் பிளவுகளும் ஏற்பட்டுச்சு. டூரிங் த ரீன் ஆஃப் கனிஷ்கா, கனிஷ்கருடைய வரவு, த புத்திஸ்ட் மாங்க் Nagarjuna initiated reforms in the way of Buddhism was being followed. As a result, Buddhism was split into two as Hinayana and Mahayana. அதாவது கனிஷ்கரின் ஆட்சி காலத்தில் இந்த பௌத்த துறவி நாகார்ஜுனா என்பவர் இந்த சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதனால் இந்த பௌத்த சமயம் ஹீனயான மகாயானம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இது கனிஷ்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. 1 த ஹீனயானா, அது லெஸ்ஸர் வெஹிக்கிள், சிறிய பாதை, ஹீனயானா. த ஹீனயானா வாஸ் த ஒரிஜினல் creed preached by புத்தா. இது புத்தர் போதித்த அசல் வடிவம். புத்தர் போதித்த அசல் வடிவம். The followers of this form regarded Buddha as their guru and did not worship him as God. They denied idol worship and they continued with people's language, Pali. அதாவது இது புத்தர் போதித்த அசல் வடிவம்னு பார்த்தோம். இந்த வடிவத்தை பின்பற்றியவர்கள் புத்தரை தமது குருவாக ஏற்றார்கள். அது மட்டும் இல்லை, அவரை கடவுளாக வழிபடலை, இவர்கள் உருவ வழிபாட்டை மறுத்தார்கள். அதாவது உருவ வழிபாடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் மொழி பாலி, இதான் எங்களுடைய மொழி, லாங்குவேஜ். இதைத்தான் தொடர்ந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 2 இன் மகாயானம் கிரேட்டர் வெஹிக்கிள், மகாயானம் பெரிய பாதை, பெரிய பாதை. இது வந்து புத்தர் கடவுளாக வழிபடப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புத்தா வாஸ் worshipped as God and போதிசத்துவா as his previous avatar. அப்போ போதிசத்துவர் தான் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார். அதாவது அவதார், முந்தைய அவதாரம், கடவுளா. The followers made images and statues of Buddha and Bodhisattva and offered prayers and recited hymns. அதாவது
அந்த மந்திரங்களை சொல்லி பாடுறது, பல நூல்கள், அதாவது ரிச்சுவல்ஸ், ப்ரேயர்ஸ், ஹெய்ம்ஸ், அதாவது பாமாலைகள் பாடுது இன் தேர் ப்ரேயர்ஸ். லேட்டர் தே ரோட் தேர் ரிலீஜியஸ் புக்ஸ் இன் சான்ஸ்கிரிட். அதாவது மத நூல்களை சமஸ்கிருதத்தில் இவங்க எழுதியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் தான் இது இவங்களுடைய நூல், மத நூல். ரிலீஜியஸ் புக்ஸ் இன் சான்ஸ்கிரிட். திஸ் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வாஸ் பேட்ரனைஸ்ட் பை கனிஷ்கா. அப்போ இந்த வகை நூலை பார்த்தோம். அதாவது இந்த பௌத்தத்தை கனிஷ்கர் ஆதரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஹீனயானம் மகாயானிதம், ஹீனயானம் மகாயானம், சிறிய பாதை பெரிய பாதை, சிறிய பாதை பெரிய பாதை, லெஸ்ஸர் வெஹிக்கிள் கிரேட்டர் வெஹிக்கிள், டெக்ளைன் ஆஃப் புத்திசம், டெக்ளைன் ஆஃப் புத்திசம், பௌத்த சமயத்தினுடைய வீழ்ச்சி. இந்த புத்த சமயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம், வீழ்ச்சி. புத்திசம் declined in India due to the following reasons. 1. Buddhism was popular in the beginning because it was preached by people's language, Pali. அதாவது புத்த சமயம் மக்கள் அதை பாலி லாங்குவேஜில் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சது, எல்லோரும் நல்லா ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்த நூல் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுனால சாமானிய மக்களுக்கு அந்தளவுக்கு புரிந்து கொள்ள முடியல. அந்த பாலி லாங்குவேஜை பின்பற்றலாம், சமஸ்கிருத லாங்குவேஜை பின்பற்றதுனால மக்கள் அதை பின்பற்ற முடியாமல் போயிடுச்சு. The later texts were written in Sanskrit, which was difficult for the common people to understand. 2. The split in Buddhism into Hinayana and Mahayana was another vital reason. Image worship in Mahayana made no difference between Hinduism and Buddhism. அதாவது பௌத்தம் இந்த புத்த சமயத்தை நம்ம பார்த்தோம்னா ஹீனயான மகாயானம் என்று இந்த மாதிரி பிரிந்த உடனே இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். மகாயானத்தில் பார்த்தோன்னா உருவ வழிபாடு இருந்துச்சு. இது வந்து பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் போனதை நம்ம இதை பார்க்குறோம். 3. Buddhism lost its royal patronage during the reign of Guptas. குப்தர்களின் காலத்தில் பௌத்தம் அரசு ஆதரவை இழந்தது. 4. Further, the invasions of Huns, அதாவது Huns, அதாவது ஹூனர்கள். Further, the invasions of Huns and the Turks almost wiped out Buddhism. அதாவது ஹூன்ஸ், ஹூனர்களும் துருக்கியர்களும் இந்த படையெடுத்தது நிமித்தமாக இந்த புத்த மதத்தை கிட்டத்தட்ட என்னது அழிந்ததாக நம்ம இதில் பார்க்குறோம். அவங்களுடைய வருகை, ஹூனர்களும் துருக்கியர்களும். தென் 4.7 அதர் ஹெரோடாக்ஸ் செக்ட். அதாவது இதில் சில பிரிவுகளை நம்ம பார்க்குறோம். அதர் ஹெரோடாக்ஸ் sect. Number 1, Ajivika. The period that produced Buddhism and Jainism also witnessed the birth of a sect known as Ajivika. அதாவது பௌத்த சமயம் சமண சமயம், அதாவது ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இந்த தோன்றிய காலத்தில் அஜீவிகா இந்த மற்றொரு பிரிவு என்னது உருவாகிச்சு, தோன்றிச்சு. இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் கோசலா. அது தோற்றியதோர் யார்? கோசலர். அதாவது மஸ்கரிபுத்திர கோசலர் அப்படி நம்ம பார்க்குறோம். கோசலா, a friend of Mahavira. For some time they were together. Later Kosala moved away and founded the Ajivaka sect. As an atheistic sect, Ajivikas rejected the karma theory, which postulated that the conditions of men are determined by their past actions. Kosala argued that acts of charity and piety can in no way influence this
ஃபைனலிட்டி. இந்த மஸ்கரி கோஸ்லர் என்பவர் தான் இந்த இதை தோற்றித்தான் நம்ம பார்க்குறோம். சிறிது காலத்திற்கு மகாவீரர் நண்பர், சிறிது காலத்துக்கு இவங்க சேர்ந்து இருந்திருக்காங்க. பின்னர் இவர் பிரிஞ்சு போய் தான் என்னது இந்த மாதிரி அஜீவிகாங்கிற சமயத்தை நிறுவனார். இது மனிதர்கள் நிலையை அவருடைய பழைய வினைகள் தான் தீர்மானிக்கின்றன என்று இந்த மதத்தில் சொல்லப்படுகிறது. இதுதான் அவருடைய கோட்பாடு. அதாவது தர்மமோ பக்தியோ எந்த விதத்திலும் மனிதர்களின் இறுதி நிலையை தீர்மானிக்காது என்று இவருடைய கோட்பாடு சொல்லப்படுகிறது. அதான் கோசலா ஆர்கியூட் தட் acts as a charity and piety can in no way influence this finality. Ajivikas had a small presence in southern India. இது தென்னிந்தியாவில் சிறு எண்ணிக்கையில் தான் இவங்க இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். Under the Cholas, a special tax was levied on them. 3 Tamil texts, the Manimegalai of Buddhists, the Nilagesi of Jains, and the Sivajanariyar of Saivis contain the outlines of Ajivika doctrine. இந்த அஜீவிகள் தென்னிந்தியாவில் சிறு எண்ணிக்கையில் இருந்தார்கள். இது வந்து சோழர் காலத்தில் அதாவது அவர்கள் மீது ஒரு சிறப்பு வரி விதிக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். சில நூல்களும் பார்க்குறோம். அதாவது மணிமேகலை, அதாவது நீலகேசி, அதாவது சிவஞான சித்தியார் அப்படின்னு ஒரு நூல். இதெல்லாம் பல தத்துவத்தை விளக்குவதாக இருக்கிறது. தென் கண சங்கங்கள். There were 2 distinct forms of government at the time of Mahavira and Buddha: monarchical kingdom and clan oligarchies are Gana Sanghas. The Gana Sanghas provided a polity alternative to the kingdoms. அதாவது மகாவீரா புத்தர்கள் காலத்தில் கண சங்கங்கள் எனப்படும் ஒரு ஆட்சி இரு வேறுபட்ட அரசு வடிவங்கள் இருந்தன. இது பல வேத சடங்குகளை செய்ய மறுத்தல், முறையான ஒரு இதை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல், இதான் கண சங்கங்களுடைய ஒரு அரசியல் மாற்றத்தை இது தந்ததன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த Gana Sanghas provided a polity alternative to the kingdoms. Vedic rituals and the rules of Varna were not followed. The Gana Sanghas considered of either a single clan such as the Sakyas, Kolyas and Mallas, or a confederacy of clans such as the Vijis and the Prichnish located at Vaisali. The Gana Sanghas had only 2 strata. நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது ஒரே ஒரு குலத்தால் ஆனவையாக இந்த கனசங்கா இருந்தது. அதே நேரத்தில் விருஷ்ணிகள் இது வந்து வைசாலியிலேருந்து ஒரு கூட்டமைப்பு. இது பல குலங்களின் கட்டமைப்பாகவும் இருந்தன. அதாவது இந்த கனசங்கங்களின் இந்த குலம், அதாவது ராஜகுலம், இது ஒரு ஆளும் ஒரு குடும்பம், அடிமைகளும் தொழிலாளரும் அடங்கிய தாச கர்மக்காரர்கள் என இரு வகையாக சமூக படிநிலைகளாக இருந்ததாக நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது கனசங்காஸ் had only 2 strata: the Shastriya Rajagula ruling families and the Dasa Karmagara. இவங்க வந்து தொழிலாளர்கள், அடிமைகள், அதாவது ஸ்லேவ்ஸ் அண்ட் லேபரர்ஸ். இப்படி இரு வகையாக கன சங்கங்களை நம்ம இதில் பார்க்குறோம். 4.8 Rise of Kingdoms. The 6th century BC, அதாவது கிமு 6வது நூற்றாண்டில்
பார்த்தோம்னா witnessed the establishment of kingdoms, oligarchies and the chiefdoms as well as the emergence of towns. இந்த 6ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா கிமு அரசாட்சிகள், குழு ஆட்சிகள், இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் அங்கங்கே உருவாக்கம் நகரங்களில் பலவாறு உருவாகிச்சு நம்ம பார்க்குறோம். From the largest of the chiefdoms emerged kingdoms. Many tribes of Rigvedic period such as Bharatas, Pasus, Trisus and Tarvasra passed into oblivion, and new tribes such as the Kurus and Panchalas rose into prominence. இதில் நம்ம பார்த்தோம் பரதர்கள், பாசு, தரிசு, துர்வசு, இதெல்லாம் பழங்குடி சமயத்தை சேர்ந்த சில வேதகால பண்டிதர்கள். இவங்களாம் புத்த இலக்கியங்கள், அதாவது 16 மகஜன பதங்களை பட்டியலிடுகின்றன அப்படின்னு நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ரிக்வேதிக் பீரியட் such as Bharatas, such as Kurus and Panchalas rose into prominence. 16 Mahajanapadas are listed in the Buddhist texts. Linguistic and cultural community prevailed in the Janapadas, whereas in the Mahajanapadas different social and cultural groups lived. அப்போ மகஜனபதங்களையும் ஜனபதங்களையும் இதில் பல சமயத்தை சேர்ந்ததை வாழ்ந்ததை பார்க்குறோம். With the emergence of kingdoms, the struggle for supremacy among different states occurred frequently. Sacrifices such as Rajasuya and Aswamedha were performed to signify the imperial sway of monarchs over their rivals. அப்போ அரசாட்சிகள் உருவானதும் பல்வேறு நாடுகளில் மேலாதிக்க அதாவது போராட்டங்கள் அடிக்கடி நடந்ததாக இதில் பார்க்குறோம் இல்லையா. இந்த அரசர்களின் உருவாக்கம் இது எதிரிகள் மீது பேரரசுக்குள்ள அதிகாரத்தை காட்டுவதாகவே இதில் இருந்திருக்கு. ராஜசியம், அஸ்வமேதம் போன்ற வேள்விகள் நடத்தப்பட்டன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. மோனாச்சஸ் ஓவர் தேர் ரைவல்ஸ். த ரிக்வேதிக் டைட்டில் ஆஃப் ராஜன், அதாவது ரிக்வேத பட்டமான இந்த ராஜன் என்பதற்கு பதிலாக இந்த ராஜன் அதுக்கு பதிலாக எதை நாங்கள் பாருங்கள் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை இம்ப்ரெசிவ் டைட்டில் சச் அஸ் சாம்ராட், ஏக்ராட், விராட் ஆர் போஜா. அதாவது சாம்ராட், ஏக்ராட், விராட், போஜன் போன்ற பட்டங்களை மன்னர்கள் பயன்படுத்தினாங்க அப்படி நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். தென் now the class is over. We see the next class.